இதன் மூலமாக தமிழக அரசுக்கும் இதற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்பதைப் போல ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார். அதை பற்றி உங்களிடம் சில கருத்துக்களை இங்கே தெரிவிக்க வேண்டும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. ஒரு மனிதனுக்கும் அதை பற்றி புரிதல் இருக்குது. நேற்று நம்முடைய மத்திய அரசு ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அதாவது மருந்தை எல்லாம் கண்காணிக்கக்கூடிய அமைப்பு, அவங்க ஒரு முக்கியமான முடிவெடுத்திருக்கிறாங்க. இந்த மருந்தை நாம் தயாரிக்கும் பொழுது இந்த மருந்து நம்முடைய காஞ்சிபுரத்திலிருந்து போயிருக்கக்கூடிய மருந்து, அதில் டைஎத்திலின் கிளைகால் அப்படிங்கிற ஒரு காம்பனன்ட் கலந்துருக்கு. அதுதான் விஷத்தன்மையை உருவாக்கி இருக்கிறது. அது எப்பொழுதும் கூட ஒரு மருந்து கம்பெனியில் ரா மெட்டீரியல் பொருட்களை வாங்கும் பொழுது பரிசோதிப்பாங்க, மருந்து செய்த பிறகு பரிசோதிக்க மாட்டாங்க. அதனால் இந்த முறை ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய ஒரு மருந்துக்கும் கூட இனி இதை பரிசோதிக்க வேண்டும் என்கின்ற ஆணை பிறப்பித்திருக்கின்றார்கள். அதனுடைய பொறுப்பை இந்திய மருந்தியல் ஆணையத்திற்கு நேற்று ஒப்படைச்சிருக்கிறாங்க. எதற்காக நான் அதை சொல்கிறேன்னாங்க, இந்த காஞ்சிபுரத்தில் நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த மருந்து கம்பெனி கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட குவாலிட்டி வயலேஷனை செஞ்சுருக்கிறாங்க. பல ஆண்டுகளாக நிறைய வயலேஷனை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதை கண்காணிக்க வேண்டிய தமிழகத்தினுடைய ட்ரக் கண்ட்ரோலர், தமிழகத்தினுடைய ட்ரக் இன்ஸ்பெக்டர், அவங்க யாருமே அந்த மருந்து நிறுவனத்திற்கு சென்று அவங்களுடைய மருந்து நிறுவனத்திற்குள்ள பொருட்கள் எப்படி வாங்குறாங்க, எப்படி தயாரிக்கிறாங்க, குவாலிட்டி கண்ட்ரோல் செக்கு, ஆடிட்டிங் எதுவுமே பார்க்கல. இன்னைக்கு 23 குழந்தைகள் இறந்து மத்திய பிரதேசிலிருந்து எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு தமிழகத்துக்கு வந்த பிறகு இந்த ட்ரக்ஸ் கண்ட்ரோல் எல்லாம் கைது செய்யக்கூடாது என்பதற்காக இவங்க 2 பேர்த்த சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் தமிழக அரசு இன்னைக்கு ஒரு நாளும் புது விஷயங்கள் வெளியே வருவதை வைத்து பார்க்கும் பொழுது இதில் தமிழக அரசுக்கு முழு பொறுப்பு இருக்கு. முதலமைச்சர் அதை பற்றி பேசணும். யாரோ முதலமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு துறை செயலாளர் அதை பற்றி பேசுவது, ஒப்புக்கு சப்பானியாக 2 ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணுவது ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம், இன்னைக்கு எப்படி கரூர் துயரத்தை பற்றி இத்தனை பேர் பேசுகிறோம், 41 பேர் இறந்ததை, இந்த துயரத்தை பேசிக்கொண்டே இருக்கின்றோம், பேசணும். மத்திய பிரதேசத்தில் 23 குழந்தைகள் இறந்திருக்கிறாங்க. யாரோ ஒரு தந்தை தாயினுடைய குழந்தைகள், ஆசையாக வளர்த்த குழந்தைகள், குழந்தை பாக்கியமே இல்லாமல் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அதை ஏன் நம்ம பேச மாட்டோம்? ஏன் பேச மறுக்கிறோம்? எதற்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் உட்பட அமைச்சர்கள் எல்லாம் அதை மூடி மறைக்கிறாங்க? அதனால் நிச்சயமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இதை பற்றி பேசணும், பொறுப்பேற்கணும், அந்த துறையை சுத்தம் பண்ணணும். அந்த ட்ரக்ஸ் கண்ட்ரோலர்லேருந்து அனைவரையும் கூட மேல்மட்டத்திலிருந்து யார் தவறு செய்திருக்கின்றார்களோ நடவடிக்கை எடுக்கணும். அதே நேரத்தில் இன்னொரு அதிர்ச்சியான விஷயத்தையும் உங்கள் முன்னாடி சொல்கிறேன். இந்திய மருந்தியல் ஆணையம், இந்தியன் பார்மகோபியா கமிஷன் ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க இதுவரை நடத்தியிருக்கக்கூடிய பயிற்சி வகுப்புகளில் தமிழகத்தினுடைய ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் யாரும் பங்கேற்கல. இது ஒரு குற்றச்சாட்டாகவே சொல்கிறேன். இது நீங்களும் கண்டுபிடிக்கலாம். இந்திய மருந்தியல் ஆணையம் நடத்தக்கூடிய டெல்லியில் ஒரு மாநிலத்தினுடைய ட்ரக்ஸ் கண்ட்ரோலருக்கான பயிற்சி வகுப்புக்கு ஒரு மாநிலத்தினுடைய ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் போகலின்னா எப்படி அவங்களுக்கு தெரியும் இந்த டைஎத்திலின் கிளைகால் இருக்குது, இதெல்லாம் மாற்றிருக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதனால் தமிழக அரசை பொறுத்தவரை ஏதோ ஒரு மாநிலத்தில் குழந்தைகள் இறந்துட்டாங்க, அதனால் நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதே மருந்தை நம்ம ஊரில் இன்னொரு இடத்துல சாப்பிட்டு நம்ம ஊரில் அது நடந்திருந்தால் நம்ம சும்மா இருப்போமா? அதனால் பத்திரிகை நண்பர்கள் அது இன்னும் தீர உள்ளே போகணும். நீங்கள் தமிழக அரசை பொறுப்பேற்க வைக்கணும், சுத்தம் செய்யணும் துறையை. இதன் பிறகு இன்னொரு உயிர் இழப்பு நடக்காத அளவுக்கு நம்முடைய நடவடிக்கை இருக்கணும். அதே நேரத்தில் இந்திய மருந்தியல் ஆணையம் நடத்தியிருக்கக்கூடிய பயிற்சி வகுப்புக்கு இந்த ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஏன் போகலை அப்படிங்கிறதுக்கான விஷயத்தையும் முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக பதில் சொல்லணும். இது முதல் விஷயம். இரண்டாவது, அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய விஷயத்தை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சென்னையில் ஒரு இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. நம்முடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர்கள் மீது தவறான ஒரு நபர் தாக்குதல் நடத்துகிறாங்க. அதை கண்டிக்கணும் எல்லோருமே. அதை கண்டிச்சுட்டு வரும்போது இவங்க ஒரு அட்வொகேட் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. இதுதான் காமெடி. இதில் என்னென்னா, இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் நேரடியாக ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், ஒரு கட்சியினுடைய தலைவர். இத்தனை ஆண்டு காலம் தமிழகத்தில் அரசியல் பண்ணுறாரு. அவர் மேடையில் சொல்கிறாரு, பார்த்து முறைச்சா 4 தட்டு தட்டணும். இன்னைக்கு தமிழகத்தில் எப்படி ஆகி போச்சுன்னா, சில அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள், சில தலைவர்கள் மேடையின் மீது ஏறி சும்மா முறைச்சா 4 தட்டு தட்டணும். இன்னைக்கு திருமாவளவன் அவர்களும் அவங்க கூட இருக்கிறவங்களும் இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு அனுப்புறாங்க. பாகிஸ்தான்காரன் முறைச்சிக்கிட்டே இருக்கான், 4 தட்டு அவனை தட்டணும். அதனால் இந்த முறைச்சவனெல்லாம் தட்டணும்னு ஆரம்பித்தா தமிழ்நாட்டில் அண்ணன் திருமாவளவர்களுக்கு இடம் இல்லை. இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு போய் இந்த பாகிஸ்தான் ஆர்மி முறைச்சானா 2 தட்டு தட்டணும். அங்கே வீரத்தை காட்ட மாட்டாங்க. அப்பாவியா
யாராவது ஸ்கூட்டரை உங்களை போல என்னை போல இந்த மிடில் கிளாஸ் சொல்லக்கூடியவங்க அவங்க வருவாங்க, கூட்டமாக 100 பேர் அண்ணன் திருமாவளவனோடு போவாங்க. ஒரு தலைவர்னா அவர் முன்னுதாரணமாக நடந்திருக்கணும், கீழே இறங்கி தடுத்திருக்கணும், என்ன ஆச்சுன்னு பார்க்கணும். இது முழுமையாக ஒரு 2-2.5 நிமிஷம் நடக்குது. இதை ஒரு பத்திரிகை நண்பர் படம் பிடிக்கிறார், அதை ஒரு தனியார் தொலைக்காட்சியில் போடுறாங்க. தனியார் தொலைக்காட்சியில் போட்ட பிறகு அதை நான் என்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் போடுறேன். உடனே திருமாவளவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு, அண்ணாமலை தான் பின்னாடி இருந்து அதை செஞ்சிருக்கிறாங்க. இது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. இப்படித்தான் தமிழகத்தினுடைய அரசியல் சாபக்கேடு. இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் இங்கே அரசியல் பண்ணுறாங்க. ஜாதியை வைத்து, அட்டூழியத்தை வைத்து, அடக்குமுறையை வைத்து, வன்முறையை வைத்து மக்களை மிரட்டி. இன்னைக்கு திருமாவளவன் அவங்களுடைய எக்ஸ்பிரஸ் வலைதளத்துக்கு போய் பாருங்க, யாருமே கமெண்ட் பண்ண முடியாது. அரசியல் தலைவர் நான் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு கருத்து போடுறேன்னா கமெண்ட் பண்ணுறது உங்களுக்கு எனக்கு உரிமை இருக்கு. நான் சொல்கிற கருத்துக்கு நீங்கள் எதிர்க்கிறீங்களா, கமெண்ட் பண்ணுங்க, பரவாயில்ல. என்னுடைய கருத்தை ஆதரிக்கிறீங்களா, கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் திருமாவளவன் மட்டும் பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸில் போடுவார், ஆனால் கமெண்ட் டிசேபிள். அப்படின்னா அவர் கருத்தை மட்டும்தான் நீங்கள் படிக்கணும், அந்த கருத்தை எதிர்த்தோ ஆதரவாகவோ நீங்கள் பதிவு செய்யக்கூடாது. இப்படிப்பட்டவர்கள் மோடிஜியை பார்த்து, பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுகிறாங்க. இதை விட வெட்கக்கேடு நான் பார்த்துக்கிறேன். அதில் 2 பேர் வேலை இல்லாதவங்க கமிஷனர் ஆஃபீஸுக்கு போய் என் மேலே புகார் கொடுக்குற 2 பேர் போகிறாங்க. உடனே இது RSS சங் பரிவார் பின்னால் இருக்கு. திருமாவளவன் அவர்களுடைய ஃபேவரட் என்னன்னா, தமிழ்நாட்டில் சூரியன் கொஞ்சம் அதிகமாக உக்கரமாக இருந்துச்சுன்னா RSS இருக்கு, சூரியன் சரியாக உதிக்கிறதுக்கு தாமதமாச்சுன்னா RSS இருக்கு, மழை அதிகமாக வந்து RSS இருக்கு, மழை கம்மியாக வந்து RSS இருக்கு. அதனால் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் இந்த அளவுக்கு கீழ்த்திறந்து ஒரு அரசியலாக மாறி இருக்கிறது நினைக்கும் பொழுது மிகவும் வருத்தமாக இருக்குது. ஏன்னா பத்திரிகைகளில் பார்க்க முடியல 3-4 நாளாக. இன்னைக்கு பார்க்கறனால இந்த கருத்தையும் பதிவு செய்கின்றேன். அதனால் தமிழக அரசு இதை முழுமையாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அதில் திருமாவளவன் மீது திட்டமிட்டு தாக்குதல் யார் நடத்தினாங்களான்னு பார்க்கணும், என் பேரையும் சேர்த்து பார்க்கட்டும். அப்படி நடத்தப்படவில்லை என்றால் திருமாவளவன் அவர்கள் அரசியலை விட்டு ஒதுங்கும். இந்த அநாகரிகமான, அச்சப்படுத்தக்கூடிய, வன்முறைத்தனமான அரசியலை செய்து தவறு செய்த பிறகு தப்பிப்பதற்காக RSS, பிஜேபி, அண்ணாமலை அப்படின்னு பழி போடுற இந்த வேலையிலிருந்து இத்தோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் என்றால் தமிழ்நாடு அரசு இதை இன்வெஸ்டிகேட் செய்த பிறகு, இது திருமாவளவன் அவர்களால், அவருடைய கட்சி தொண்டர்களால் தான் இது நடத்தப்பட்டதுன்னு ஊர்ஜிதமாக போகுது. அதில் நானும் RSSஓ பிஜேபியார் இருக்க போகிறதில்லை. அது வந்த பிறகு திருமாவளவன் அவர்கள் அரசியலை விட்டு வெளியே செல்வாரா அப்படிங்கிற கேள்வியும் மதுரை மாநகரத்தில் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நான் கேட்கிறேன். இந்த 2 விஷயத்தையும் கூட இன்னைக்கு உங்களிடம் பேச வேண்டும் என்று முக்கியமான கருத்துங்கன்னா, அதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருக்கும், கேள்வி. ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் நடவடிக்கை தவறு அப்படின்னு சொல்லிட்டு இதனால இந்திரா காந்திக்கு ஆபத்து பாதுகாப்பு சொல்லியிருக்காரு. அவங்க தான் திட்டத்தை. ஆனால் எனக்கு தெரியலீங்கன்னா, இன்னைக்கு சிதம்பரம் ஐயா அவர்களுக்கு திடீர் நானோதியம் வந்துருச்சு. அது வயது முதிர்ந்த காரணத்தினால வருதா, இல்லை நிறைய புத்தகங்கள் படித்து அறிவு மேதையானால வருதான்னு தெரியல. அவர் நவம்பர் 26, 2008 மும்பை அட்டாக் வந்த பிறகு ஒன்று பேசுகிறாரு, எங்களுக்கெல்லாம் ஒரே கோபம், பாகிஸ்தானை 2ல் 1 பண்ணலாமான்னு ரெடி ஆகிட்டோம். திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு பாருங்க அமெரிக்காக்காரங்கிட்ட இருந்து, அப்படியே நாங்கள் ஒன்றும் பண்ணல அப்படின்னு ஒன்று சொன்னார். அதை பிரதமர் அவர்கள் மும்பையில் சமீபத்தில் ஒரு விமான நிலையத்தை திறந்து வைத்த பிறகு இதை சொல்கிறார் நம்முடைய பிரதமர் மோடி ஐயா அவர்கள். இதை பாருங்க, காங்கிரஸ்காரங்களே சொல்கிறாங்க 2008 நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் கொடுக்க முடியல, அமெரிக்காக்கார ஃபோன் பண்ணனே பயந்துட்டாங்க. உடனே சிதம்பரம் சொல்கிறாங்க இது வெட்கக்கேடுன்னு. அப்படி சொல்ல நான் வேற மாதிரி சொன்னேன். இன்னைக்கு அண்ணன் சிதம்பரம் அவர்கள் இன்னொன்று சொல்கிறாங்க, இந்த ப்ளூ ஸ்டார் தாக்குதல் நடத்தப்பட்ட, திட்டமிட்டது, பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது, இந்த பிந்திரவாலை அவர்களை எதிர்த்திருக்கக்கூடாது, அதனால தான் இந்திரா காந்தி அம்மையாருக்கே உயிர் ஆபத்து. இன்னைக்கு புதுசாக பேசுகிறாங்க, அதை பற்றி பேசுகிறாரு. 1984 டெல்லியில் ப்ளூ ஸ்டாருக்கு பிறகு சீக்கியர்களை தேடி தேடி கொன்றார்களோ அதை மறந்துட்டாங்களா? அதில் என்ன சொன்னாங்க? அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுடைய குடும்பத்திலேயே சொன்னாங்க, ஒரு பெரிய மரம் விழும்பொழுது பூமி அதிரத்தானே செய்யும். அப்படின்னா இப்படிப்பட்ட கலவரம் நடந்தால் உயிர் பலி வரத்தானே செய்யுங்கிறக்கு அர்த்தம். அதனால் இன்னைக்கு சிதம்பரம் அவர்கள் திடீர்னு நானுதயத்தோடு பேசுகிறாங்க. இதை மாதிரி தொடர்ந்து பேசி பல சரித்திர உண்மைகள்லாம் வெளியே கொண்டு வரட்டும். அது நாட்டு மக்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்குமே நல்லது. மேடம் இதை மட்டும் இங்கிலீஷில் பேசுகிறேன், நான் கேள்வி நீங்கள் கேட்குறீங்க. It is very shameful that the West Bengal Chief Minister, Madam Mamata Banerjee, after the horrific rape of the medical professional, when she was outside
And now she comments, people should not go out, people should stay indoors, people should take protection for themselves. What is the point? We are talking of a culture like Bengal, supposedly one of our Bharat's finest culture. Now they couldn't even defend our own sisters and mothers. In the said case, it is a woman when she went out for a dinner and she was raped by the so-called culprits. Now in this case, she couldn't even take a direct stand, take the strictest action possible. Now she is shaming the victim, which is unfortunate, and people of Bengal are watching. I am sure 2026 assembly elections, Madam Mamata Banerjee would be booted out. Till then, people have to put up with this kind of incompetence and bad governance. நாகேந்திரன் நடைபயணத்தை தொடங்குறாரு, அதற்கு வாழ்த்துக்கள். அவர் தோளில் இருக்கு அந்த எடப்பாடி பழனிசாமி இறக்கி வச்சுட்டா நடைபயணம் இன்னும் வேகமாக இருக்குன்னு டிடிவி தினகரன் சொன்னார். அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலைங்கண்ணா. அதாவது அதிமுக பிரச்சார கூட்டத்தில் தாவேகா கொடியை பறக்க விடுறாங்க, கட்சி தொண்டர்களே அவர் வந்து தாவேகா கொடியை அடுத்த கட்சி கொடியை பறக்க விடுறாங்க. ஆனால் எனக்கு தெரியல எது உண்மை எது பொய். சில பேர் ஆர்வமாக வரலாம், சில பேர் இன்னொரு கட்சியை சார்ந்தவர்களுக்கு இன்னொரு கட்சியை பிடிக்கலாம், அவங்க 2 கொடியை தூக்கிட்டு வரலாம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சில பேர்த்த பாக்கெட்டை பார்த்தீங்கன்னா 4 கட்சி கார்டு வச்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் பிஜேபியா பிஜேபி கார்டு, நீங்கள் ஏடிஎம்கேவா ஏடிஎம்கே கார்டு, நீங்கள் டிஎம்கேவா டிஎம்கே கார்டு, நீங்கள் தாவேக்காவா தாவேக்கா கார்டு, இல்லை சீமான் என்ன சீமான் கார்டு, ஏதோ ஒரு கார்டு. அதனால் எனக்கு தெரியலிங்கன்னா கூட்டத்துக்கு எல்லா தரப்பட்ட மனிதர்களும் வர்றாங்க. இன்றைக்கி ஒரு புது ஃபேஷன் நான் பார்க்குறேன், 2 கட்சிகளையும் சமமாக நான் கொண்டாடுவேன் அப்படின்னு பார்க்குறேன். அதனால் நான் கருத்து சொல்ல விரும்பலைங்க. இது வந்து நல்லது கெட்டது என்பதை தாண்டி கூட்டத்துக்கு மக்கள் வர்றாங்க, பார்க்குறாங்க, அப்படி தான் பார்க்கணும் நம்ம தவிர இதை ரொம்ப ஆராய்ஞ்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி யார் வந்தாங்க எதுக்கு வந்தாங்கன்னு பார்க்குற அளவுக்கு தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா கூட்டணியை பொறுத்தவரை சம்பந்தப்பட்ட தலைவர்கள் அறிவிக்க போகிறாங்க, தொண்டர்களை எப்போதுமே அறிவிக்க போவது கிடையாது. தொண்டருடைய மனநிலை இருக்கலாம். அதனால் முதலிலிருந்து நான் சொல்லி கொண்டு வருவது, ஒரு கூட்டணி என்றால் ஒருமித்த ஐடியாலஜி, ஒரு கருத்தியல் இருக்கணும், அல்லது ஒரு காமன் கோல் இருக்கணும். இன்னைக்கு தமிழகத்தில் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பது காமன் கோல் தான். அதற்காக சித்தாந்தத்தை தாண்டி சேரலாம் சேரக்கூடாது என்பது எதுவும் இல்லை. காலம் இருக்கிறது, நேரம் இருக்கிறது, பொறுத்திருந்து பார்க்கணும். தேர்தல் ஆணையர்கள் வந்து திருடர்கள் புகுந்து விட்டார்கள் சொல்லி ஒரு திமுகக்குள்ள திருடர்கள் பூந்து விட்டார்கள் தொடர்ந்து நாங்கள் சொல்றோம். அதுக்கு ஆசா அவர்கள் ஒரு உதாரணம், அவருடைய ஊழல் உதாரணம். டிஎம்கே ஃபைல்ஸ் நாங்கள் வெளியிட்டோம். நாளைக்கு சைதாப்பேட்டை கோர்ட்டில் அண்ணன் டிஆர் பாலா அவர்கள் என்பதை தொடுத்திருக்கக்கூடிய வழக்கு விசாரணையில் இருக்கும். நாளைக்கு நான் ஆஜராகிறேன். அதனால் திமுக கூடாரத்திற்குள்ள திருடர்கள் நிறைய புகுந்து விட்டார்கள் கடந்த 40-50 ஆண்டுகள். அதனால தான் இப்படி ஆகிவிட்டதுன்னு சொல்கிறோம். இன்னைக்கு ஆசானன் அவர்கள் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனுக்குள்ளே திருடர்கள் போயிட்டாங்க, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. அதனால் இது எப்படி பயத்திருக்குன்னா, வேலியை பார்த்து ஓனான் சிரிக்கிறதா, ஓனானை பார்த்து வேலி சிரிக்கிறதாங்கிறதா கேள்விங்கன்னா. அதனால் ஆசா அவர்கள் மற்றவங்களுக்கு அறிவுறுத்துவதை விட அவருடைய வாழ்க்கை பயணத்தை, அவருடைய ஊழலை, அவருடைய 2G ஸ்கேமை, அவர் செய்திருக்கக்கூடிய தவறான காரியத்தை கண்ணாடியில் பார்க்கணும். தேவையில்லாமல் எலெக்ஷன் கமிஷன் மீது கல்லெறியக்கூடாது. வாகனம் மோதினதை நிரூபிச்சுட்டா மன்னிப்பு கேட்க ரெடி அப்படின்னு திருமாவளவன். நான் திருமாவளவன் நம்ம அரசியல் விட்டே போகணும்னு சொல்கிறேன். இதில் மன்னிப்பு என்பது 2வது நாள். ஏன்னா அவர் என்னை சம்மந்தப்படுத்தி இருக்கிறார், அவர் அண்ணாமலை இதில் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்கிறார். பிஜேபி சங் பரிவார் இயக்கம் சம்மந்தப்பட்டு அதை ப்ரூவ் பண்ணுமல்லண்ணே. சும்மா பத்திரிகையாளரை பார்த்து விட்டு மைக்கு இருக்கிறக்கா வாய்க்கு வந்ததெல்லாம் பேச முடியுமானே? அடிச்சிருக்கிறாரு, அடித்த பிறகு மருத்துவமனையில் இருக்கிறவங்களோட கீழ்த்தரமாக பேசுகிறாரு, சும்மா ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிக்கிறார். அது இவர் வேலையா? அது டாக்டர் சொல்லணுமா, அண்ணன் திருமாவளவன் சொல்லணுமா? அவரே மைக்கில் சொல்கிறாரு, முறைச்சி பார்த்தா 2 தட்டு தட்டினேன். அதான் சொன்னேன், பாகிஸ்தான் பார்டருக்கு அனுப்புவோம். அங்கே பாகிஸ்தான்காரர் முறைச்சிட்டு இருக்கா, 2 தட்டு தட்டு. அங்கே தட்ட மாட்டார், ஏன்னா அவங்க கையில் ஆயுதம் இருக்குது. இங்கே வந்து உங்களை போன்று என்னை போன்று அப்பாவி யாராச்சும் ரோட்டில் போனால் 2 தட்டு தட்டுவாங்க. அதனால் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல், குறிப்பாக விஜய் அவர்கள் அரசியல் களத்திற்கு வந்த பிறகு திருமாவளவன் அண்ணனுடைய எண்ண ஓட்டத்தில் ஏதோ பெரிய பிரச்சனை, ரொம்ப குழம்பி போய் கிடக்கிறார். மனசு ஏதோ நினைக்குது, வாய் ஏதோ பேசுது, உடம்பு ஏதோ நினைக்குது, கை ஏதோ நடிக்குது. அதனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உட்கார்ந்து நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு அவர் அரசியல் பாதையை மறுபடியும் தேர்ந்தெடுத்து திரும்ப வந்து அரசியல் செய்யணும். ஏன்னா நான் ஏன் கடுமையாக சொல்கிறேன்னா, தேவையில்லாமல் வம்புக்கு என்ன இழுத்துருக்கிறார், தேவையில்லாமல் என்னுடைய பெயரை கொண்டு எனக்கு இதான வேலை, திருமாவளவன் எங்கே போகிறாங்க, அவர் கார் எங்கே இருக்குது, பின்னாடி இதான வேறு லைஃப்பில் வேறு வேலையே இல்லை. அதனால் என்னுடைய பதில் என்னென்னா, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதை ப்ரூவ் பண்ண முடியலன்னா அரசியல் விட்டு விலகணும். எதற்கு இந்த வன்முறை அரசியலை தமிழ்நாட்டில் எத்தனை காலத்திற்கு வன்முறையை கையில் எடுத்து அரசியல் செய்வார்கள்? அண்ணா உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு வேலை வழங்குவோம் என்று பீகாரில்
இதற்கு முன்பு துணை முதலமைச்சராக இருந்த தேஜஸ்வி யாதவ் இன்னைக்கு ஆர்ஜேடி கட்சியினுடைய தலைவராக இருக்கிறாங்க. இன்னைக்கு பீகாரில் ஒரு வீட்டுக்கு ஒரு வேலை கொடுப்போம்னா சமீபத்தில் ஒரு எக்கனாமிஸ்ட் ஒருத்தர் கால்குலேட் பண்ணி சொன்னார் பதில். எத்தனை வீடு இருக்குது, எத்தனை அரசு வேலைகள் கொடுத்துருக்குறாங்க, இன்னும் எத்தனை வீடுகளுக்கு கொடுக்கணும்னா இன்னும் 117 வருஷம் ஆகும். 117 வருஷம் கழிச்சு அவர் இருக்க மாட்டார்ல, சும்மா சொல்லிட்டு போக வேண்டியதான். அதனால் இந்த மாதிரி குருட்டுத்தனமான அறிவியல் ஆதாயம் எதுவுமே அடிப்படை இது இல்லாமல் ஆனால் கொடுக்க முடியும், ப்ரையாரிட்டி பண்ணி கொடுக்கலாம். அரசு வேலையில் அடுத்து இதுவரைக்கும் அந்த குடும்பத்தில் அரசு வேலை இல்லாதவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம், அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை. நாமளும் தமிழ்நாட்டில் பல இடத்துல சொல்லியிருக்கோம், முன்னுரிமை கொடுப்போம். ஆனால் அடுத்த 5 வருஷத்தில் எல்லா வீட்டுக்கும் ஒரு அரசியல் வேலை கொடுப்போம். எப்படி பாசிபிள் இருக்குது? பீகாரில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் ஒரு அரசியல் வேலை கொடுப்போம்னா இன்னைக்கு பொருளாதார நிபுணர்கள் சொல்லுகின்றார்கள் 117 வருடங்கள் ஆகும் இன்னையிலிருந்து. அதனால் மக்களுக்கு இதிலேயே தெரியும் அவங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை ஜெயிக்க முடியாது. அடுத்து நிலாவை கொடுக்குற, சந்திரனை கொடுக்குற, சூரியனை கொடுக்குற இதெல்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி 3/2 பங்கு மெஜாரிட்டியோடு உறுதியாகிவிட்டது. அதை நவம்பர் 14ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த வாக்கு எண்ணிக்கையில் நம்ம பார்க்கத்தான் போகிறோம். ஜாதி பேரை பற்றி நம்ம பேசணுங்க ஐயா. இன்னைக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியாது இல்லை, தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை 2 வேஷம் போடுறாங்க. ஒரு வேஷம் என்னன்னா அவர்கள் ஜாதிகளுக்கு எதிரி, இன்னொரு வேஷம் என்னன்னா ஜாதி கட்சிகளை வைத்து அரசியல். இதான் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2 முகமூடியினுடைய விஷயம். இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க, மாதிரி பெயர்கள் அந்த ஜியோல போட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த பெயர்லாம் வைக்காதீங்க, மாதிரி பெயர்கள் வைங்க. அதுல கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய பெயர் இருக்கு, தவறு இல்லைங்கன்னா முதலமைச்சர் அவர் பேர் இருக்கணும். ஏன் ஐயா டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவுடைய பேர் இல்லை? ஏன் இல்லை? கலைஞர் ஐயாவுடைய பேர் வச்சிருக்கீங்க, எம்ஜிஆர் ஐயா பேர் இல்லை. ஏன் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவங்க பேர் இல்லை? எதற்கு முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய பெயர் இல்லை? நீங்க தேவர் சமுதாயத்தில் பார்க்குறீங்களா? அது பொதுப்படையான தலைவர், தேசியவாதி. எத்தனையோ தலைவர் பட்டியலின சமுதாயத்தில் நமக்காக பாடுபட்டவர்கள் எத்தனையோ பேர், ரட்டமலை சீனிவாசன் ஐயாவிலிருந்து ஆரம்பித்து MC ராஜா ஐயாவிலிருந்து பல பேருக்கு சொல்லலாம், ஒரு பேரையும் காணாமே. அதனால் உங்களை பொறுத்தவரை அந்த மாதிரி பட்டியலில் உங்களுடைய சித்தாந்தத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் பேரை 10 பேரை டைப் பண்ணிட்டு மற்றவங்கெல்லாம் ஜாதி தலைவர்கள் பேர் வைக்காதீங்க. அதனால் இந்த அரசாணையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று முதலிருந்து நாங்கள் சொல்கிறோம். அதே நேரத்தில் சில இடத்துல இது வீம்புக்கான வேலை. உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் மேம்பாலம் 10.1 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய மேம்பாலத்திற்கு ஐயா GD நாயுடு அவர்கள் பேர் வச்சிருக்கோம். நாங்கள் வரவேற்கிறோம், அருமையானது. GD நாயுடு அவர்கள் பேரை சொன்னா தான் எல்லாருக்குமே GD நாயுடுன்னு தெரியும். ஏன்னா அவர் நம்முடைய மிக முக்கியமான ஒரு மனிதர், எடிசன் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம். கோயம்புத்தூரில் ஒரு மிக மிக முக்கியமான மனிதர். இன்னைக்கு அந்த பாலத்திற்கு சரியான பெயர். அங்கே நாயுடுங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னு சில பேர் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. கோயம்புத்தூரில் போய் GDன்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது, GD நாயுடு என்று சொன்னால் தான் எல்லாருக்குமே தெரியும். அதனால் எல்லா இடத்திலும் கூட ஏன்னா திமுக அவங்களுடைய பொய்னால மாட்டிக்கிட்டாங்க. இங்கே பின்னாடி புனை பெயர் வைக்கக்கூடாது, ஜாதி பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லி இன்னைக்கு அவங்க மாட்டி முடிக்கிறாங்க. இன்னைக்கு GD நாயுடு அவர்கள் பேரில் நாயுடு என்கின்ற வார்த்தை எடுத்துட்டு வெறும் GDன்னு பாலத்துக்கு பேர் வைக்க முடியுமா? அது GD நாயுடு என்று தான் வைக்கணும். அதனால் எப்பவுமே நம்ம சொல்லுவாங்க, நிறைய தவறுகள் செய்யும் பொழுது ஒரு நாள் அந்த தவறுகள்லாம் தலை மீது விழும். இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அந்த தவறுகள் தலை மீது விழுந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசாணையை உடனடியாக திரும்ப வாபஸ் பெற வேண்டும். அதிமுக கூட்டணியில் விஜய் இணைந்துட்டாருன்னா பிஜேபியை கலட்டி விடுறதுக்கு ஒரு நொடி கூட யோசிக்க மாட்டார் எடப்பாடி அப்படின்னு நான் அது கருத்து சொல்ல விரும்பலை. அப்படின்னீங்கன்னா சரியான நேரத்தில் நானும் பேசுகிறேங்கன்னா இன்றைக்கி அது நேரம் கிடையாது. ஏன்னா அந்த கட்சியினுடைய தொண்டராக இருக்கின்றேன். நான் பேசக்கூடிய வார்த்தைகளை அளந்து நான் பேச வேண்டும். பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மிக விரைவில். அன்னைக்கு என் மனதில் இருக்கிறதே உங்கள் முன்னால் நான் கொட்டுகின்றேன். ஆனால் அன்றைக்கே சொல்லிட்டேன், தண்ணிக்கட்சி ஆரம்பித்தா பத்திரிகை நண்பர்கள் தான் பிள்ளையார் சொல்லிட்டேன். நீங்கள் தான் கிளாப், நாமளும் சினிமா ஸ்டைலில் கிளாப் போட்டு பூஜை போட்டு ஆரம்பிப்பாங்கன்னா அன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லாமல் ஆரம்பிக்க மாட்டேன். இலங்கை கடற்படை மீனவர்கள் சிறைப்பிடிச்சிருக்கு 2 நாள் தொடர்ந்து வேலை நிறுத்த போராட்டத்தில். ஆனால் அது ரொம்ப ஒரு துரதிர்ஷ்டவசமான விஷயம். குறிப்பாக இலங்கையினுடைய அதிபர் இன்னைக்கு புதிய அதிபர் வந்த பிறகு இன்னைக்கு நம்முடைய பார்டருக்குள்ளேயே வர்றதுக்கான முயற்சி இலங்கையினுடைய கடற்படை பண்ணுறாங்க. அதனால் ரொம்ப துரதிர்ஷ்டவசமானது. உங்களுக்கு தெரியும், ஒரு முறையும் கூட மத்திய அரசு முழுமையாக இதில் இறங்கி நம்முடைய மீனவர்களை காப்பாற்றி கொண்டு வர்றாங்க. ஆனாலும் இலங்கையினுடைய கடற்படை செய்யக்கூடிய விஷயம் என்பது ஏற்புடையது அல்ல. இன்னைக்கு கச்சத்தீவை வைத்து அரசியல் செய்வது தமிழ்நாட்டில் யாரும் இல்லைங்க. நான் கச்சத்தீவை வைத்து அரசியல் செய்வது இலங்கை அதிபர் தான். இதுவரைக்கும் எந்த இலங்கை அதிபரும் கச்சத்தீவுக்கு போகல. இவர் மட்டும் போகிறார், 4 பேர்த்த கூட்டிகிட்டு போகிறாரு, பார்க்குறாரு, பேசுகிறாரு. அதனால் ஒரு வெளியுறவு கொள்கையை பற்றி நான் பேசுவது தவறாக போய்விடும். நம்முடைய கட்சி இன்னைக்கு ஆட்சியில் இருக்குது. இருந்தும் இலங்கை கடற்படையினுடைய நடவடிக்கை என்பது கண்டிக்கத்தக்க ஒரு நடவடிக்கை.
மத்திய அரசு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு உடனடியாக என்ன நடவடிக்கை எடுக்கணும் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் பொறுத்து இருக்கும். பார்க்கமாண்ணா.